அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே. அப்போ இது நல்ல பேரண்டிங். நீ 10th ஃபெயில் ஆயிட்ட, அடுத்த வருஷத்துக்கு போய் நல்லா உட்காந்து படி, போகாத, விளையாடாத Correct. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சச்சின் இல்லை. கண்டிப்பா இல்ல. அந்த கேட்கும்போது கொடுக்க அந்த ப்ராப்பர் அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்ன்றத அந்த பேரண்ட்ஸ் கல்டிவேட் பண்ணி எடுத்துட்டு வரணும். இவங்க அதாவது அந்த லைஃப் ஸ்டைல் இங்க தான் வரும். இவங்க சரியா தூங்காம இது பண்றதுனா குழந்தை காலையில எழுந்த உடனே மேகி நூடுல்ஸ். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே. இப்ப குழந்தைகள் பத்தி பார்க்கணும் அப்படின்னாக்கா, குழந்தைகளோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்ற இம்யூனிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், அப்புறம் அந்த குழந்தை வளர்ப்பு முறைகள் வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி இதுல நீங்க கவனம் செலுத்தணும்? இப்போ இம்யூனிட்டி பத்தி கேக்குறீங்களா? எது நல்ல உணவு, எது கெட்ட உணவு தெரியும் நமக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். கரெக்டா? எது கொடுக்க கூடாதுங்கிறது தெரியும், 100% தெரியும். கரெக்டா? நல்லதை கொடுங்க. எது கொடுக்க கூடாது அதான் கொடுத்துட்டு இருப்பாங்க, கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டாங்க. இதை தாண்டி இம்யூனிட்டிங்கிறது நல்ல பேரண்டிங், அதுதான் பெஸ்ட் நல்ல இம்யூனிட்டி. எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஃபேமஸ் தமிழ்நாடு ஃபுல்லா தெரிஞ்ச ஒரு நபர். ஓகே. அவர் ஒரு ரைட்டர், அவர் ஒரு பேரன், ஓகே, நல்ல வரையக்கூடிய நிறைய அவார்ட்ஸ், ஸ்டேட் லெவல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓகே. இந்த வருஷம் 10th. ஓகே. ஸோ நீ வரையக்கூடாது. கூடாது. அந்த பையன் என்கிட்ட கண்ணீர் விடுறான், 10th படிக்கிற பையன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே. அப்போ இது நல்ல பேரண்டிங். அந்த குழந்தைக்கு தேவையான ஆரோக்கியமான விருப்பத்தை நீங்க இது பண்ணாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு நீங்க சினிமா பார்க்கணும்னு அடம் பிடிக்கிற குழந்தை நீங்க அது பண்ணணும் இல்ல. ஆஸ் அ பேரண்ட் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். இது ஒரு கிரியேட்டிவிட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்த அது பிளாக் பண்ணி படிக்க வைக்கணும்ன்றது அவசியம் இல்லை. அவங்களுக்கு உண்டான இந்த பையனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹெல்த் மைண்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது கண்டிப்பா ஸ்டடீஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? எப்படி வந்து நான் விருப்பப்பட்ட ஒரு விஷயத்த நீ பண்ண வேணாம்னு சொல்லும் போது, அப்ப நீ விருப்பப்பட்ட விஷயத்த நான் ஏன் பண்ணணும்ன்ற ஒரு தாட் அந்த பையனுக்கு கண்டிப்பா வரும் இல்லையா? அப்ப படிப்புல ஆட்டோமேட்டிக்கா அட்டென்ஷன் கம்மியாகும். அப்ப அது சார்ந்து ஹெல்த் மைண்ட் அஃபெக்ட் ஆகும்போது ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும். ஃபுட் இன்டேக் இருக்காது, ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகும். அவ்வளவுதான், இதெல்லாம் வரும். அவ்வளவுதான். இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் என்ன, சச்சின் டெண்டுல்கர். அந்த காலத்துல 10th ரிசல்ட் பாத்தீங்கன்னா பேப்பர்ல தான் வரும். ஆமா, கரெக்ட்டுங்களா? இப்பதான் நம்ம 10th லெவல் ஃபெயில். அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து அவன் நாக்பூர் போனோம் ஒரு மேட்சஸ் விளையாடுறதுக்காக, ஒரு இதுக்கு ஸ்கூல் காம்படிஷனில் வேறு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் லீக் அந்த மாதிரி விளையாடுறதுக்கு போனோம். டிக்கெட் புக் பண்ணியிருக்கான், அவன் புறப்படாமல் உட்காந்துட்டே இருக்கான். அவங்க அப்பா கேட்குறாரு ஏன் பொறுப்பு இல்லைன்னு. இவனுக்கு என்ன ஃபியர்னா 10th ஃபெயில் ஆனதுனால கேட்டால் திட்டுவாங்கன்னு அப்படி உட்காந்துட்டு இருக்கான். அவங்க அப்பா சொல்கிறாரு 10th ஃபெயில் ஆனது எனக்கு பிரச்சனை இல்லை, நாளைக்கு உன்னோட ரிசல்ட்டை காட்டு. எதுல? கிரிக்கெட்ல. நீங்க போற கேம்ல வந்து ரிசல்ட் காட்டு. நெக்ஸ்ட் டே அவன் ஃபோன் பண்றான், லேண்ட்லைன் தான் அந்த காலம். ஆமா, அவன் செஞ்சுரி அடிச்சிருக்கான். அவங்க அப்பா சொன்னாரு கரெக்ட், ஓகே டன், இப்போ நீ பாஸ் ஆயிட்ட. கரெக்ட். அப்ப இது பேரண்டிங். ஏன்னா அவர் ஸ்ட்ரிக்ட் பண்ணி நீ 10th ஃபெயில் ஆயிட்ட, அடுத்த வருஷத்துக்கு போய் நல்லா உட்காந்து படி, போகாத, விளையாடாத அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சச்சின் இல்லை. கண்டிப்பா இல்ல. இப்ப நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸ் வந்து பண்றது, எனக்கு வந்து நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், நான் இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சேன், முடியல, அவர் ஆக வேண்டியதானே, நீ படி நீ ஆகுன்னு சொல்லிட்டு குழந்தைகள் மேல திணிக்கிறாங்க. அப்படின்னும் போது சோ அகைன் நல்ல பேரண்டிங் இருந்ததுன்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா நல்ல இம்யூனிட்டி இருக்கும். சிம்பிள் விஷயம். ஏன்னா நல்ல பேரண்டிங் ஆட்டோமேட்டிக்கா மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். அந்த நல்ல பேரண்டிங்ன்றது நிறைய பேர் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, குழந்தை கேட்கறதெல்லாம் கொடுக்கணும்ட்டு. அதுவும் கிடையாது. அதாவது இப்ப ஒரு அந்த காலத்துல எல்லாம் வந்து நம்ம ஒரு பெண்ணு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, பெண்ணோ ஒரு பென்சிலோ ஏதோ ஒரு விஷயம் கேட்கறோம்னா முன்னாடி கொடுத்தது என்ன ஆச்சுன்றதை பார்த்துட்டு தான் புதுசு வாங்கி கொடுப்பாங்க. கண்டிப்பா அந்த பென்சில் இதுவாச்சுன்னா என்ன ஆச்சு, பழைய பென்சில் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. இல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் பென்சில் வாங்கி கொடுக்குறாங்கன்னா அது ஃபுல்லா காலி ஆனதுக்கு அப்புறம் தான். இப்ப வந்து ஒரு பென் இருக்குன்னா 10 பென் அது தேவையே இல்லாம அதை வாங்கி கொடுக்குறாங்க. சோ கேட்ட உடனே வந்து மைண்ட் அப்செட் ஆயிடும் குழந்தை. அந்த இமிடியட் கிராட்டிபிகேஷனே வந்து அது ராங் பேரண்டிங் தான். அது வந்து கரெக்ட் பேரண்டிங்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா வந்து அது மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். அந்த குழந்தைக்கு வந்து அந்த சின்ன சின்ன ஏமாற்றங்கள்ன்றத வந்து அவங்க கொடுக்கறது கிடையாது. இப்ப ஒரு பெண் தேவைன்னா அது ரெஸ்பான்சிபிலிட்டியை வளர்க்கறது இல்லை. எதுக்கு வேணும்,
அதுக்கு ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து நிஜமா வர்த்தானது தானான்றது அதை கேள்வி கேட்டு அதை கொடுக்கணும்ன்றது கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அப்ப அதே மாதிரி அந்த குழந்தைக்கு நிஜமாவே ஒரு பேஷன் விருப்பம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நீங்க சொன்னீங்களா டிராயிங்ல வந்து இருக்கு இல்ல ஸ்போர்ட்ஸ்ல இருக்குன்னா அதை வந்து தங்களுடைய விருப்பத்துக்காக அதை திணிச்சு அதை வேண்டான்றது. அப்ப அந்த கிரியேட்டிவிட்டியை வந்து அவங்க வந்து அடக்கிடுறாங்க, தேவையில்லாத விஷயங்களை வாங்கி கொடுக்குறாங்க. அப்ப அது பேரண்டிங் அந்த இடத்துல பேலன்சிங்கே கிடையாது. ஃபுட்டு பத்தி சொல்ற ஒரு விஷயம் சொல்லலாம். சின்ன வயசுல குழந்தை டைமுக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஆமா, பசி எடுத்து சாப்பிடல. இந்த லைட்டா ஒரு சாப்பாடு, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்க சாப்பாடு, தண்ணி குடிச்சுக்க சாப்பாடு. கரெக்டா? சீக்கிரம் அவங்களுடைய வேலை சீக்கிரம் முடியும். உங்களை ஃபுட்டை உள்ள தள்ளிடுறோம். கரெக்ட். நீங்க எவ்வளவுக்கு தள்ளுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க பாடி பசிய சொல்றத மறந்துடும். கரெக்ட். ஒருத்தன் பசிச்சு சாப்பாடு கேட்கணும், நீங்க டைமுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க, பசிங்கிறதையும் டேஸ்ட்டுங்கிறதையும் அந்த குழந்தை மிஸ் பண்ணிடும். தைரியமா விட்டுட்டு கேட்கும் போது கொடுக்கணும், பசிச்சா கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுவே அந்த கேட்கும் போது கொடுக்க அந்த ப்ராப்பர் அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்ன்றதை அந்த பேரண்ட்ஸ் கல்டிவேட் பண்ணி எடுத்துடணும். இவங்க அதாவது அந்த லைஃப் ஸ்டைல் இங்கே தான் வரும். இவங்க சரியா தூங்காம இது பண்றதுனா குழந்தை காலையில எழுந்த உடனே மேகி நூடுல்ஸ் ஈஸியா வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. ஆமா, அந்த குழந்தைக்கு உண்டான நியூட்ரிட்டிவ் வேல்யூ எதுவுமே அந்த ஃபுட்டோட எனர்ஜி அங்க போகாது. அது மேகி நூடுல்ஸ்ல என்ன எனர்ஜியை வந்து போகுது அதுல வந்து. ஸோ அந்த இடத்துல வந்து பேரண்ட்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி பேரண்டிங் அப்படின்றதே நல்ல பேரண்டிங் இருந்தால் நல்ல மென்டல் ஹெல்த் இருக்கும். அதுக்குண்டான சூழ்நிலைகளை பேரண்ட்ஸ் தான் கண்டிப்பா உருவாக்கி, அதுக்குண்டான அவங்களுக்கு உண்டான சூழ்நிலைகள் பிளஸ் குழந்தைகளுக்கு உண்டான சூழ்நிலைகளை அவங்க தான் உருவாக்கி கொடுக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பா. ஸோ அது பேரண்டிங்க்கு நேர்ல நீங்க தான் வந்து அது உங்களை நீங்கள் செம்மையாக்கும் பொழுது உங்கள் குழந்தையும் செம்மைப்படும் அப்படின்றது தான் அதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸ் நீங்க வந்து அழகா வடிவமைக்கும் போது உங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலமும் அது வடிவமைக்கப்படும் அப்படின்றது தான் உண்மை. ஐயா, இப்ப வந்து ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது இப்ப நம்ம ஹெர்பல் இதுல வந்து ஆதித்யா ஹெர்பல்ஸ்ல எவ்வளவு விதமான ப்ராடக்ட்ஸ் இப்ப நம்ம தயாரிச்சிருக்கோம். ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? 290 ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட அப்ரூவல் இருக்கு. ஓகேங்க. பட் நாங்க பண்றது ஒரு 60-70 ப்ராடக்ட்ஸ் தான் பண்றோம். ஓகே, போதுமானதுன்னு நினைக்கிறேன். இதுவே ஆக்சுவலா டிசீசஸ் இல்லனா ப்ராடக்ட்ஸும் தேவைப்படாது. போதுமானது என்ன இந்த குணப்பாட முறையில செய்யப்படும் போது இதுலயே வச்சு போதுமானதுன்னு நான் நினைக்கிறோம். பெருமருந்துகள் நாங்க தொடவே இல்லை. ஓகே, அதுக்கான சூழல் பெருசா வரல. எங்ககிட்ட இந்த மருந்தை வச்சு எங்களால ரிசல்ட் கொடுக்க முடியுதுங்கிறதுனால அதை பத்தி நாங்க ஃபோக்கஸ் பண்ணல. கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கட்டாயம் எக்ஸ்பென்ஷனுக்கு சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி ரெடியா இருக்கு, தயாரிப்பு பண்றது மட்டும் தான் வேலை. பட் இதுவே போதுமானதா இருக்கறனால நாங்க அதை பத்தி பேசல. எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணதுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இருந்து நான் அந்த சோப்ஸே யூஸ் பண்றது விட்டேன். எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் ட்ரை ஸ்கின்னுங்க. எந்த சோப் போட்டாலும் இன்னும் ட்ரை ஆயிடும். ஸோ அந்த பாடி வாஷ் லிக்விட் மட்டும்தான் வந்து மாய்ஸ்சரைசிங் இருக்க லிக்விட்ஸ் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு உங்க ஃபேக்டரிக்கு வரும்போது நீங்க அந்த சோப் அலோவேரா இதெல்லாம் கொடுத்தீங்க இல்லையா? ஜென்ரலா ட்ரை ஸ்கின்னா இப்படி நம்ம இப்படி போட்டாலே கோடு விழுந்த மாதிரி ஆயிடும். உங்க சோப் போட்டோடனே அந்த மாதிரி ஆக நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த இச்சிங்கோ எஸ்பெஷலி டிசம்பர் சீசன்லாம் வந்தாக்கா பயங்கரமா ட்ரை ஆயிடும் ஸ்கின்னு. ஆனா எந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் எதுவுமே அப்ளை பண்ணாமே வந்து அந்த சோப் வந்து நிஜமாவே அமேசிங்கா இருந்தது. ட்ரைனஸ் வந்து வரவே இல்லை. ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் அன்னைக்கு கேட்டேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சோப்ஸில் வந்து காஸ்டிக் சோடா போடுவாங்க என்னதான் ஹெர்பல் இதுனாலும். ஆனால் நம்ம ப்ராடக்ட்ல வந்து காஸ்டிக் சோடா போடுறது இல்லை. காஸ்டிக் சோடாவும் ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா? கண்டிப்பா ட்ரை பண்ணும். ஸோ மெத்தட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். ஸோ அந்த இதில் வந்து காஸ்டிக் சோடாவும் இல்லை, அந்த மேனுஃபேக்சரிங் மெத்தட் இருக்கிறதுனால அந்த ட்ரைனஸ் அந்த சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து இவங்களோட சோப்ஸ் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. அது கண்டிப்பா அதுவும் மக்களுக்கு எனக்கு ப்ரொடக்ஷன்ல வந்து ஹியூஜ் குவான்டிட்டியா ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. கரெக்ட். எங்க மெத்தட்ல பண்றதுக்கு ஸ்லோவா தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். கரெக்ட்டுங்க. ஏன்னா எல்லாமே வந்து அந்த சுத்திகரிப்பு முறை அந்த இதுன்னு பண்ணும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் அதோட சேருது இல்லையா? அதுக்குண்டான காஸ்டும் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரிசர்வேஷனும் வந்து. இல்ல இன்னொரு விஷயம் சொல்லணும்னா எங்க பயோசன் ப்ராடக்ட் பத்தி நான் சொல்லும்போது அதுல ப்ரிசர்வேட்டிவே கிடையாது. ஆமா, டோட்டல் ப்ரிசர்வேட்டிவே கிடையாது. ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம எப்படி இருக்கு அப்படின்னா மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அது ப்ரிசர்வேட்டிவ் இல்லைங்கிற ஒரு ப்ரூஃப் இருக்கு. ஓகே, இப்ப இதே ப்ராடக்ட் வேற ஒரு கம்பெனிதும் வாங்கி பாருங்க, எங்களுதும் வாங்கி பாருங்க. எங்களுதுல ஒரு டிராப் சாதாரண தண்ணி ஒரு டிராப் உள்ள விட்டோம்னா போதும், நெக்ஸ்ட் டே ப்ராடக்ட் ஃபங்கஸ் வந்துடும். ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் இல்லைங்கிறதுக்கு ப்ரூஃப். ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருக்கிற ப்ராடக்ட்ல ஒரு டிராப் தண்ணி ஊற்றிங்கன்னா ஒன்றும் ஆகாது, மிக்ஸ் ஆயிடும். சரிங்களா? ஸோ அதான்
யோகா கிளாஸஸ் அதெல்லாமும் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்கன்றது தெரியும். முடிஞ்ச அளவு மெடிசன் இல்லை. இல்ல அது மைண்ட் ரிலேட்டட் இஷ்யூவாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு தான் ட்ரீட்மெண்ட். கண்டிப்பா நல்ல ரிலேஷன்ஷிப், அதுக்கான விஷயங்கள். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே.